தமிழ் தேசிய அரசியலில் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது. ஊடக நிறுவனத்தின் முயற்சியில் பொது வேட்பாளருக்கான விடயங்கள் தற்பொழுது பேசப்படுகின்றது. விக்னேஸ்வரன் தலைமையிலும் அவ்வாறான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலும் பொது வேட்பாளர் விடயம் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்கின்றது. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வ முடிவை இன்னும் எடுக்கவில்லை. கொள்கை அளவில் இணக்கம், சில தரப்புகள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றன. விக்னேஸ்வரனுடைய அழைப்பில் சிவில் தரப்புகள் கலந்து கொள்ளவில்லை. அதே போன்று கட்சிகளும் கலந்து கொண்டவில்லை. 10 எழுத்தாளர்கள் மட்டும் கலந்து கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் CVK சிவஞானம் பொது வேட்பாளர் தெரிவில் பிரச்சனை வரும் என்று கூறியிருந்தார். ஆனால் யார் கூப்பிட்டு சென்று பேசுவது என்பது தொடர்பிலேயே பிரச்சனை எழுந்திருப்பதாக தெரிய வருகின்றது. கட்சிகளுக்கு இடையில் ஒரு கொள்கை என்ற வருகின்ற விடயம் தொடர்பில் இணக்கப்பாடு வராமல் இருக்கலாம். அதே போன்று பொது வேட்பாளர் தெரிவில் ஒரு இணக்கம் வராமல் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது. ஆனால் விக்னேஸ்வரன் கூப்பிட்டு தாங்கள் சென்று கதைப்பதா என்ற விடயம் தற்பொழுது ஒரு பேசுபொருளை உருவாக்குகின்றது. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா? பாதுகாப்பான போக்குவரத்து, தரமான உணவு, அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் அனுபவிக்க ஆசையா? நியாயமான விலை, நிம்மதியான பயணம், முதற்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் ஹோட்டல். இந்துமா சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும், நாவுக்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதற்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும், இயற்கை காற்று இதமாய் வருட ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள். திருநெல்வேலி, உரும்புராய், புன்னாலை கட்டுவான், அச்சுவேலி, பருத்தித்துறை, நெல்லியடி, கொடிகாம ஊடாக கொழும்பு எனவும், வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, நெல்லியடி, கோப்பாய், மருதனார்மடம், யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் 2 வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் ஹோட்டல் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் மிக்க உங்கள் தெரிவாகும். நேற்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தன்னுடைய இல்லத்தில் 10 எழுத்தாளர்களையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் சந்தித்து பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் பேசியிருந்தார். பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் அவர் சில விடயங்களை முன்வைத்திருந்தார். எனினும் நேற்றைய தின கூட்டத்திற்கு தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வரவில்லை. சிவில் அமைப்புகள் என்று கூறக்கூடிய அமைப்புகளும் அங்கு இல்லை. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அமைப்பை தவிர மற்றவை அமைப்புகளா அல்லது 10 எழுத்தாளர்களா என்ற ஒரு குழப்பம் இருக்கின்றது. அவர்கள் 10 எழுத்தாளர்களாகத்தான் வெளியுலகத்துக்கு தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். சில நேரம் பொது அமைப்புகளில் இருக்கலாம். விக்னேஸ்வரனுடைய கொள்கை என்ற அடிப்படையில் 13வது திருத்தத்தை முழுமையாக நிராகரித்து ஒற்றையாட்சிக்கு இல்லாத ஒரு தீர்வை, சுயாட்சியை கோருகின்ற ஒரு தீர்வை பொது வேட்பாளர் கேட்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே நேரம் ஒரு சர்வதேச விசாரணை போன்ற விடயங்களை பொது வேட்பாளனுடைய கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும் என்ற விடயம் விக்னேஸ்வரனுடைய ஒரு கருத்தாக இருந்தது. அதே நேரம் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக வேலன் சுவாமி பொது வேட்பாளருக்கு தகுதியானவர் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. எனினும் மற்ற கட்சிகள் அது தொடர்பில் என்ன நிலைப்பாடுகள் எடுத்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரவில்லை. பொது வேட்பாளராக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த காணி ஆணையாளர், முன்னாள் காணி ஆணையாளர் ஒருவர் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போன்று தந்தை செல்வாவினுடைய பேரன் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் பொது வேட்பாளர் விடயம் என்பது வெற்றியடையக்கூடிய ஒரு விடயமா என்பது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. விக்னேஸ்வரன் கூப்பிட்டு எந்த கட்சி பிரதிநிதிகளும் விக்னேஸ்வரனுடன் பேசுவதற்கு செல்லவில்லை. இது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசுகின்ற பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது வேட்பாளர் தொடர்பில் சில முயற்சிகளை முன்னெடுக்கின்றது. அந்த முயற்சியில் விக்னேஸ்வரனையும் இணைத்துக் கொண்டு பயணிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்ற அடிப்படையான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக அவர்கள் எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை. ஆகவே விக்னேஸ்வரனுடைய முயற்சிக்கு தாங்கள் செல்ல மாட்டோம் என்றும் தங்களுடைய முயற்சியில் விக்னேஸ்வரன் இணைந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையான ஒரு புரிதலைத்தான் அந்த கருத்திலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே விக்னேஸ்வரன் எடுக்கின்ற இந்த விடயம் வெற்றியடையவில்லை என்பதைத்தான் தற்பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அதன் கட்சி உறுப்பினர்கள், அது ஒரு பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு, அவர்களும் இந்த பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக இதற்கு முன்னர் பேசியிருந்தார்கள். அதுமான ஒரு கூட்டம் இடம்பெற்றது, ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது, செய்திகளில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் அந்த விடயம் தொடர்பில் ஒரு முயற்சி முன்னெடுக்கின்றார். அதே போன்று ஒரு ஊடக நிறுவனத்தின் பின்னணியில் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு வடகிழக்கில் பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்து
இனக்கமர்வுகளை முன்னெடுக்கின்றது. ஆகவே அந்த அமைப்பினுடைய பின்னணியில் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ச்சியாக செயற்பட போகின்றதா, அல்லது அந்த அமைப்பு எடுக்கின்ற அந்த முயற்சியின் பின்னணியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. விக்னேஸ்வரனுடைய முயற்சி என்பது டயஸ்போரா மற்றும் விக்னேஸ்வரன் என்ற இரு கூட்டுக்களின் ஒரு முயற்சியா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்ற பிரதான கட்சிகளாக இருக்கின்ற இவர்கள் அடிபட்டுக் கொள்வதனூடாக பொது வேட்பாளர் தொடர்பில் பேசிக்கொண்ட கட்சிகள் தங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்குத்தான் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த முறை அவ்வாறான ஒரு சூழல் ஏற்படாமல் தேர்தலை புறக்கணிக்கின்ற முடிவுக்கு தமிழ் மக்கள் இணைந்து செல்வார்களா என்பது தொடர்பிலும் தெரியவில்லை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக தேர்தலை புறக்கணிப்பது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். ஆகவே பொது வேட்பாளர் தெரிவில் பிரச்சனை இருக்கின்றதா அல்லது கொள்கை விடயத்தில் பிரச்சனை இருக்கின்றதா, என்ன காரணத்திற்காக விக்னேஸ்வரனுடைய அழைப்பை பிற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிற கட்சிகள் அது தொடர்பில் பேச மறுப்பதற்குரிய காரணம் என்ன? குறிப்பாக 13வது திருத்தம் என்ற விடயம் தற்பொழுது ஒரு பேசுபொருளாக இல்லாத விடயமாக இருந்தாலும் இதற்கு முன்னர் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியது. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு, இலங்கை அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இங்கிருக்கின்ற கட்சிகள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தன. குறிப்பாக விக்னேஸ்வரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கத்துவம் வகிப்பவர்கள், தமிழரசு கட்சி இதுவே தொடர்பில் அனைத்து தலைவர்களும் கையொப்பம் வைத்து இந்திய பிரதமருக்கு அனுப்பியிருந்தார். அதற்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டங்களை முன்னெடுத்தது, விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. ஆகவே 13வது திருத்தம் என்ற ஒரு விடயம் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தெரிவில் அல்லது அந்த கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இங்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்றதா? பொது வேட்பாளர் என்ற விடயம் நேரடியாக தமிழ் மக்கள் சுயாட்சியை கோருவதற்கான ஆணையை பெற்றுக் கொள்ளாமல் பொது வேட்பாளர் என்பதன் ஊடாக தமிழ் மக்கள் சுய ஆட்சியை கோருவதற்கு, சுயநிர்ணய உரிமையை தாங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாக பயன்படுத்தாமல் குறைந்தபட்ச தீர்வுகளையும் அதனுள் உள்ளடக்கி பொது வேட்பாளர் என்ற விடயம் எந்த அளவு தூரம் பேசப்படுகின்றதோ அதே அளவு தூரம் அதற்கு பின்னால் சூழ்ச்சிகளும் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. கட்சிகள் தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு அவர்களுக்கு பூரண சுதந்திரம் உண்டு. அது ஒவ்வொரு கட்சியினுடைய தனிப்பட்ட விவகாரங்கள். ஆனால் தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எந்த நோக்கத்துடன் பார்க்கின்றார்கள்? பிரதான வேட்பாளர்களை முழுமையாக நிராகரிக்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்வார்களாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் ஒரு உயர்ந்தபட்ச கோரிக்கையை முன்வைக்க வேண்டும்? 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தென்னிலங்கையைச் சேர்ந்த வேட்பாளர்கள் இணக்கம் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே 13வது திருத்தத்தையும் உள்ளடக்குவதுதான் இங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமா, அல்லது பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முதலில் பேசுபொருளாக்கிய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு முயற்சியை முன்னெடுத்த தரப்புகளை தாண்டி விக்னேஸ்வரன் எடுத்த முயற்சி என்பது அவர்களை வெட்டி ஓடுகின்ற ஒரு செயற்பாடா? அதன் காரணமாகத்தான் ஒரு இணக்கத்தை அல்லது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வர முடியவில்லையா என்ற கேள்வியும் எழுகின்றது. சிவில் அமைப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கங்கள் மற்றும் அரசியல் கைதிகளுக்காக பயனாற்றுகின்ற அமைப்புகள், வேறு இங்கு போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொது அமைப்புகள், அவ்வாறான அமைப்புகள் இந்த பொது வேட்பாளர் தெரிவில் ஒரு அங்கத்துவம் பெறக்கூடிய அமைப்புகளாக இல்லையா? தனிநபர்களை கூப்பிட்டு கருத்து கேட்பது அல்லது அவர்களினூடாக சில விடயங்களை முன்னெடுப்பது என்பது எந்த அளவு தூரம் தமிழ் மக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்? தமிழ் பத்திய எழுத்தாளர்கள் நேரடியாக பத்திரிகைகளில் தங்களுடைய ஆக்கங்களை பிரசுரிப்பவர்கள், அரசியல் சார்ந்து தொடர்ச்சியாக எழுதுபவர்கள், அவர்களை கூப்பிட்டு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினுள் நாங்கள் ஒரு பங்குதாரர்களாக ஆக்குவோமாக இருந்தால் எவ்வாறு இந்த பொது வேட்பாளர் விடயம் மற்றும் தென்னிலங்கையை சார்ந்த ஒருவருக்கு ஆதரிப்பது, தேர்தலை புறக்கணிப்பது போன்ற முடிவுகளில் சுயாதீனமான விமர்சன கருத்துக்களை பொதுமக்கள் எதிர்பார்க்க முடியும்? அவர்கள் ஒரு தரப்புடன் இணைந்து செயற்படுபவர்களாக மாறுபவர்களாக இருந்தால் ஊடகங்களில் வருகின்ற செய்தி கட்டுரைகளினுடைய நிலைமை, பத்தி எழுத்துக்களினுடைய நிலைமை என்பது ஒரு பக்கச்சார்பு நிலைமையை சென்றடையாதா? பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு அனைத்து தமிழ் மக்களும் இணைந்து இருக்கின்றார்கள்
என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு பத்திரிகைகள் அல்லது எதிர்கால பத்திரிகை செய்திகள் முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக மாறப்போகின்றதா? பொது வேட்பாளர் விடயம் என்பது முதல் கோணர் முற்றும் கோணர் என்ற அடிப்படையில் இந்த விவகாரம் வெற்றி அளிக்காமலேயே செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகத்தான் உணரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. அதே நேரம் பொது அமைப்புகளையும் ஒன்றிணைக்க முடியுமா? இவர்கள் நினைக்கின்ற பொது அமைப்புகள் என்பன யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட தரப்புகளினால் உருவாக்கப்படுகின்ற அந்த கட்டமைப்பு கொள்கை, அதை கடந்த பொது வேட்பாளர் என்பவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருப்பார்? அவர்களை தமிழ் மக்கள் நம்ப முடியுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா? பாதுகாப்பான போக்குவரத்து, தரமான உணவு, அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் அனுபவிக்க ஆசையா? நியாயமான விலை, நிம்மதியான பயணம், முதற்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் ஹோட்டல். இந்துமா சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும், நாவுக்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதற்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும், இயற்கை காற்று இதமாய் வருட ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள். திருநெல்வேலி, உரும்புராய், புன்னாலை கட்டுவான், அச்சுவேலி, பருத்தித்துறை, நெல்லியடி, கொடிகாம ஊடாக கொழும்பு எனவும், வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, நெல்லியடி, கோப்பாய், மருதனார்மடம், யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் 2 வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் ஹோட்டல் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் மிக்க உங்கள் தெரிவாகும்.